ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் கிவ்அவே பற்றின அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம நேற்று வந்துட்டு டேரெக்டாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கே போய் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் மீனாட்சி அம்மன் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கின இந்த குங்குமப்பூவும் மஞ்சள் கயிறு மஞ்சள் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ இது எல்லாமே கிவ்அவே கொடுக்கறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிவ்அவே பற்றின அப்டேட்டோட தான் இப்போ வந்திருக்கேன். நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவில் இந்த மீனாட்சி அம்மன் குங்குமத்தையும் இந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே 11 செட்டு 11 பேருக்கு கொடுக்கறதா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மஞ்சள் கயிறும் இந்த குங்குமமும் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த கயிறுல மாங்கல்யம் செஞ்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏதாவது தோஷத்து காரணமா கல்யாணம் ஆகாம இருக்கு, இல்ல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கூடிய விரைவில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாங்க என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களை ஃபைன் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உங்களை ஃபைன் பண்ணி அட்ரஸ் வாங்கினாதான் உங்களுக்கு எங்களால் கொரியர் பண்ண முடியும். ஸோ அந்த தப்பை இதுலையும் பண்ணாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக எங்களால் ஃபைன் பண்ணிட முடியும். உங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்ணிட முடியும். கொரியர் சார்ஜ் கூட நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, நாங்களே தான் பே பண்ண போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கு போயிருந்தப்ப மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுமே அத்தனை பேர் உட்காந்து கணவன்மார்கள் அவங்க ஒய்ஃபுக்கு தாலி கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில பெண்கள் அவங்களா தாலி பிரித்து கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனா அவ்வளவு நம்பிக்கை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் 100% நம்பி கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீனாட்சி அம்மனால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த 11 அதிர்ஷ்டசாலிகள் யாரு அப்படிங்கிறது இந்த மாதம் 16ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.